Hello friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு fish வாங்கலாம்தாங்க fish market போயிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு வந்து ரொம்ப பெருசா வாங்கலாம் அப்படினு பிளான் பண்ணி போறோமோ அன்னைக்கு வந்து fish ஃப்ரெஷாவே இருக்காது. ஆனா நான் இன்னைக்கு டிஃபரண்டா ஒரு fish ட்ரை பண்ணலாம் தான் இன்னைக்கு கடைக்கு போயிருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே அவ்ளோ ஃப்ரெஷா இருந்தது. அது ஏனே தெரியலங்க, எல்லாருக்குமே அப்படிதான் நடக்குமா இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதான்னு தெரியல. சரி ஆனாலும் பரவாயில்லை, நேத்து தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டோன்னு கொஞ்சமா fish வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் என்னோட மினி கார்டனுங்க. இங்க தான் என்னோட புதினா செடிலாம் வச்சிருப்பேன். திடீர்னு பசங்க பிரியாணி கேட்பாங்க. அப்பன்னு பார்த்து கடைக்கு போனோம்னு வெச்சுக்கோங்களேன், புதினா கிடைக்கவே கிடைக்காது. அதனால புதினாக்கு தான் ஃபர்ஸ்ட் இடமே. மத்த பிளான்ட்ஸ்லாம் அதுக்கு அப்புறமா தான். எப்பவுமே நிறைய புதினா வச்சிருப்பேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு. அதனால எடுத்துட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா நட்டு வச்சிருக்கோம். பால்கனில எல்லாம் சுத்தமா வெயில் வரது இல்ல. அதனால இந்த ஸ்டாண்ட் வச்சு இந்த பெட்ரூம்ல தான் இந்த செடியை வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இங்க போயிட்டு வந்துட்டு இந்த செடிக்குலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நேத்து புதினாவோட ஸ்டெம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து நடுறதுக்கு என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டேங்க. இன்னைக்கு என்ன சமையல் ஸ்பெஷல்னு பார்ப்போம் வாங்க. ஹஸ்பண்ட்க்கு எப்பவுமே கருப்பு கவுனி அரிசி, அந்த வரகு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து நார்மல் ரைஸ் தான் சாப்பிடுவோம். அதனால் அதில் கொஞ்சோண்டு இந்த காராமணி இருக்கும் இல்லைங்களா, ரெட் பீன்ஸ் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதை மட்டும் போட்டுட்டு அதை மட்டும் அவருக்கு குக் பண்ணி வச்சுருவோம். எங்களுக்கு வந்து நார்மல் ரைஸ் தான். நார்மல் ரைஸை விட அந்த சாதம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என்னமோ எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து ஒயிட் ரைஸ் தான் வச்சுப்போம். இன்னமுமே ஒரு கூட்டு ஒரு பொரியல் செய்யணுங்க. கூடவே நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனா சுத்தமாக செட்டே ஆகாது. இன்றைக்கி கீரை கூட்டும் கொத்தவரங்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். கொத்தவரங்காய் பொரியல் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில பேர் கீரை கூட்டாக இருந்தாலும் கடையில் இருந்தாலும் தனித்தனியாக வேக வைக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுருவாங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலரும் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை வந்து க்ரீன் கலராகவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை கடையில் செய்யும்போது கூட பருப்பு கூடவே நீங்கள் தக்காளி பச்சை மிளகா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீரையை தனியாக வேக வச்சு கடைஞ்சி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கணும். வடகம் போட்டு தாளித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் சிறு கசப்பாக இருந்தாலுமே இது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போல்லாம் பசங்க யாருமே சாப்பிட்றதில்ல. ஆனால் இது டெய்லியே நம்ம பீன்ஸ் பொரியல்னு ஏமாற்றி கொடுத்துடணும். அப்படி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சம் பச்சை பருப்பை நல்லா செவக்க வறுத்து அதை அரைச்சி கூட தேங்காய் கூட சேர்த்து பொரியல் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். யூஸ்வலாக இது நம்ம பீன்ஸுக்கு விட கொஞ்சம் பெரிய சைஸ் கரிஞ்சிட்டு இதுக்கு நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கூடவே இந்த காயை போட்டு நல்லா வதக்கிட்டு, இதில் சில பேர் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கூட செய்வாங்க. பிஞ்சு காயாக இருந்தால் அப்படி பண்ண வேணாம். கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு கூட தாளிச்சிக்கலாம். இப்போ வறுத்து அரைச்ச அந்த பச்சை பருப்பை இது கூடவே சேர்த்துட்டு இது கூடவே தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இதுக்கு வந்து நம்ம கடலை பருப்பை கூட ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன நமக்கு அந்த கசப்பு தன்மை போகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும், அந்த மாதிரி ஐடியாவில் தான் நான் இதை பண்ணியிருக்கேன். எப்போவுமே ஃபிஷ் வாங்கினா நம்ம வறுக்கிறோம், பொரிக்கிறோம், இல்லை குழம்பு வைக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி வித்தியாசமாக இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபிஷ் செய்யலாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த வீக் ரெஸ்டாரண்ட் போயிருந்தபோது இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றத நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு தோணலைங்க. ஏன்னா அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. விலை வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் வீட்டுக்கு வந்துட்டேன். இருக்கவே இருக்குது நம்ம யூடியூப் ஸ்டீம்டு ஃபிஷ் எப்படின்னு செய்கிறதுன்னு போட்டால் உடனே வந்துட போது. பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், டேஸ்ட் எப்படி பார்ப்போம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளுங்க. இதுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ண இஞ்சி, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது ரெண்டுமே உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். இதை வந்து ஃபஸ்ட்டு கிராஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அது மேலே சோயா சாஸ் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தடவி விட்டுட்டு இதை வந்து உள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணிட்டேன். பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இஞ்சியும் போட்டு தூவி விட்டுட்டேன். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் 2 பச்சை மிளகாவும் உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு எதுவும் காரம் இல்லை இல்லைங்களா, அதனால் அதையும் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டீமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டேங்க. 2 வாட்டி திறந்தும் பார்த்தேன், பயமாக இருந்தது வெந்திருக்குமா அப்படின்ட்டு. நல்லாவே வெந்துடுச்சு. எடுக்க தான் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டேங்க. இதுக்கு மேலே இஞ்சி, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவி விட்டு அதுக்கு மேலே நல்லா கொதிக்கிற எண்ணெயை இது மேலே ஊற்றி விட்டுருணுங்க. காரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பரை மட்டும் தூவி விட்டுக்கலாம். இந்த
ஸ்டீம்டு ஃபிஷ்ஷை எல்லாராலையும் சாப்பிட முடியுமான்னு தெரியலங்க. ஏன்னா வந்து நம்ம காரம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டே பழகிட்டோம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஏதோ பச்சை மீனை சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருந்தது. ஆனால் இந்த சோயா சாஸில் கொஞ்சம் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஆனால் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த டிஷ்ஷும் கூட. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற டைமில் செமையாக வெளியில் வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்ததுங்க. என்னன்னு போய் பார்க்கும்போது ஃபுல்லாகவே கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. கார்டோ ஃபுல்லாகவே அடிச்சிட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வேன் மாதிரி வச்சு ஃபுல்லாக கொசு மருந்து அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நாயும் வந்து பிடிப்பாங்க இல்லைங்களா, எங்கள் நாயெலாம் கூட ஒரு வாட்டி மாட்டியிருக்கு. அந்த மாதிரிலாம் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல, ஏன்னு தெரியல. நாய் இந்த கொசு தொல்லைலாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க. குழந்தைங்களாம் ரொம்ப கடிக்குதுன்னெலாம் கூட நியூஸில் படிச்சிருந்தேன். இனிமேலாச்சும் இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து கொண்டு வரணும் தான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.